சிலருக்கு இயற்கையாகவே சொத்து அமையுங்க. இயற்கையாகவே எப்படிங்க சொத்து அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார், "வாங்க ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். நான் வாங்கலாம்னு இருக்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுங்க எனக்கு." அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவார். பக்கத்து வீட்டுக்காரரு இவரை கூட்டிகிட்டு போவாங்க. இடம் ஒன்று புரோக்கர் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நீங்கள் பார்த்து வாங்கி கொடுங்க. வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன பாருங்களேன், அந்த இடம் வாங்கணும்னு நினச்சி கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. அவருக்கு இடம் அமையாது. சும்மா அவர் போய் பார்த்து அவருக்கு பார்த்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்ல போனார் பாருங்க. இவருக்கு அந்த இடம் அமைச்சுக்குங்க. எப்படிங்க? இதுதான் இறைவன் கொடுத்த வரம். எப்படி இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லக்கூடாது. இவரோட சாதகத்தில் செவ்வாயை குரு பார்க்குறார், சுக்கிரன் பார்க்குறார். எப்படி பாருங்கள், கூடி வருது. இறைவனே இவங்க குலதெய்வமே கொண்டு இந்த இடத்த வாங்கு. அவங்க வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம், காதால கருமணி வச்சு கும்புறாங்கள கன்னி தெய்வம், அந்த தெய்வம் இவரை பக்கத்து வீட்டுக்கார ரூபத்தில் கூட்டிகிட்டு போகுது. இடத்த பாரு, இந்த இடம் வாங்கு, நமக்கு அமையும், நம்ம வாழ்க்கைக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி இந்த இடத்துல வாழுவாங்க அப்படிங்கிறத அந்த கன்னி தெய்வம் கூட்டிகிட்டு போய் விட்டுது. இது என்னங்க காரணம்? அப்போ போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த இடத்த ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடம் நல்லா இருக்குது எல்லாமே, நான் எழுதிட்டுங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர், என்னங்க நீங்கள் உங்களை பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்து தானே கூட்டி வந்தோம், நீங்கள் எழுதிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, என்னோட மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எழுதுங்க, இந்த பக்கத்து இடத்த எனக்கு எழுதி வாங்கி கொடுத்துருங்க. எப்படி பாரு அவர் ஐடியா பாருங்கள். அவர் கூட்டிகிட்டு போனது ஒரு நம்பர், ஒரு நம்பர் உள்ள ஃப்ளாட். அந்த ஃப்ளாட்டை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் வேணால் பக்கத்து ஃப்ளாட்டை வேணால் வாங்கிக்க அப்படி சொல்லி 2 பேரும் போய் பேசுகிறாங்க. எப்படி பாருங்கள். அப்போ அவரோட சாதகத்தில் அந்த கூட வந்தாரே, அவரோட சாதகத்தில் சுக்கிரனை செவ்வாய் பார்க்குது, குரு செவ்வாயை பார்க்குறார். பாருங்கள் எப்படி கூடி வருது பாருங்கள். இடம் சம்மந்தப்பட்டது. பக்கத்து வீட்டுக்காரர் இடம் பார்க்க கூட்டி போயிருந்தார், ஆனால் இவருக்கு இடம் அமைஞ்சிருச்சு. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இவங்களுடைய மின்னூர் பாட்டை முப்பாட்டை, அவங்க வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம், காதால கருமணி வச்சு கும்புறாங்களவா, முப்பாட்டனுக்கு அந்த மின்னோர்களுக்கு புடவை வழிபாடு வச்சுக்கிறாங்கல்லவா, இதுதான் அவங்கள கொண்டு வழி நடத்தும். அப்போ அவர் போய் வேற ஒருத்தர் இடம் வாங்க போகிறாரு, கூட துணைக்கு போனார். ஆனால் இந்த இடம் இவருக்கு அமைஞ்சிருச்சு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடம் வாங்கி எழுதியாச்சு, வீடு கட்டியாச்சு. ஆனால் அந்த மின்னோர்களோட அனுமதி இல்லாமல், இந்த பிரபஞ்ச அனுமதி இல்லாமல் இவர் கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது, இவர் இடம் வாங்க முடியாது. இதுதான் மெயின். அப்போ இந்த கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குங்க. அப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வழியே தேடுவாங்க. இடம் நிறைய பக்கம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு செட்டே ஆகாது. எல்லாமே மாறாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா சொல்லுவாங்க, ஆனால் இவருடைய மதிப்பு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கலான்னு ஐடியா பண்ணுவார். அங்கே போனால் 25 லட்சம் சொல்லுவாங்க. இது எப்படிங்க பேரம் பேசுறது? ஒரு நிலம் பார்க்குறாங்கன்னா நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் நடவாத பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த நிலம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இனத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அதான் இறைவன் கொடுத்த வரம். பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் நம்ப மாட்டாங்க. அவங்க குலதெய்வத்துக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்துக்கு தெரியும், மின்னோர்களுக்கு தெரியும், இந்த இடம் தான் அமையும், இதில் தான் அவங்க குடியிருப்பாங்க, இதில் குடியிருந்தால் தான் நல்லது அப்படின்னு அந்த மின்னோர்களுக்கு தெரியும். ஆனால் மின்னோர்களுக்கு தெரிஞ்சாலும் அப்போ அந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் தடையை கொடுக்குது, இதில் பிரச்சனையை கொடுக்குது. அந்த இடம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். நமக்கு இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தெற்குமனா பார்த்த ஒரு மனை இருக்குது அப்படின்னா அது மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. கிழமேற்கு ஒரு மனை இருக்குதுன்னா அது ஆணோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும். பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் வாங்கிங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.